வீட்டை விட்டு மறந்துட்டு பொருள் வச்சுட்டு போயிட்டு திருப்பி அந்த பொருள் எடுக்க வந்தான்னு வச்சுக்கோங்க, ஐயோ 2 தடவை நம்ம வீடு வர வச்சிச்சு. இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துக்கிட்டு வருது. இவ்வளவு தடங்கள் தாண்டி நம்ம ஒரு விஷயத்துக்கு போய் சேர்றோம். ஆனால் அப்டேட் ஆனாலும் இந்த சொசைட்டி ஒன்று அப்டேட் பண்ணிடும். அப்டேட்னா வளர்ச்சி வந்துடும். பொருட்களை போகிறது, பஞ்சர் ஆகுறது, வீட்டில் இருக்கிற பொருள் உடையிறது, நம்ம கால் தடிக்க உயருது, போயிட்டு திருப்பி வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு போகிறது, எல்லாமே கெட்டதா நல்லதானா? மர்ஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமெண்ட்ல கேட்ட ஒரு கேள்வி. என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதை படிக்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னன்னா, அவங்க வீட்டு பூஜை அறை விளக்கேத்தி வச்சுட்டு வெளியில போயிருக்காங்க. அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. அடுக்கடுக்கா பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ வேண்டுதலுக்காக போயிருக்காங்க. விளக்கு வச்சுட்டு போனதால எப்பவுமே ஏத்தி வச்சுட்டு கதவை பூட்டிட்டு போவாங்களாம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த விளக்குல இருந்து தீ பத்தி அந்த பூஜை ரூம் ஃபுல்லா எரிஞ்சு போய் கருகிய நிலையில இருந்திருக்கு. அவங்க பார்க்கும்போது கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வருதுன்னு நான் வேண்டறதுக்கு போயிருந்தேன். பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம் நடந்துருச்சு. எதனால இப்படி நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக தான் நானும் பார்த்துருந்தேம்மா அந்த கமெண்ட்ஸு. இதெல்லாம் ஒன்று நான் மக்களுக்கும் சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிற ஒரு விஷயத்த இது சில பேருக்கு இது தெரியும், ஆனால் சில பேருக்கு இது தெரியாது. நிறைய பேர் தமிழில் ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, அபசகனம். அது எனக்கு சரியாக வரமாட்டேன் வாயில். அந்த அபசகனம்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக எல்லாம் நினைக்கிறாங்க. என்னென்னு, வாழ்க்கையே போயிடுச்சு, ஐயோ நம்ம அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனா உண்மைதான். நம்ம இந்த மாதிரிலாம் நிகழ்ச்சிகள் நடக்கும்போது நமக்கு பக்குன்னு வரும் இல்லைன்னு சொல்லலாம். அதை சொல்ல வரேன். மெயினா என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில காலமான உடனே ஒரு பூனை குறுக்குல போயிடுச்சுன்னு வச்சுங்களா, ஐயோ பூனை குறுக்குல போயிடுச்சு நீங்க அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு பயம் வந்துடும். ஒண்ணு, வீட்டை விட்டு மறந்துட்டு பொருள் வச்சுட்டு போயிட்டு திருப்பி அந்த பொருள் எடுக்க வந்தான்னு வச்சுங்க, ஐயோ 2 தடவை நம்ம வீடு வர வச்சிச்சு அப்படின்னுவாங்க. 2. 3வது பார்த்தீங்கன்னா, வீட்டில் நம்ம கட்டுற படிக்கிட்டு நம்ம ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் ஸ்டைலாக இறங்கிட்டு கால் சில்பான உடனே தண்ணி குடிச்சிட்டு போங்க, அபசகுணமாக ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. 3. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, வண்டி எடுத்தும் போதே பார்த்தீங்கன்னா நைட் நிப்பாட்டும், நல்லா நிப்பாட்டுவோம், காலைல பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆகிருக்கும், அதுவும் அபசகுணம் நினைப்பாங்க. ஸோ போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கால லேட் ஆகிடும், அதுவும் பார்த்தீங்கன்னா அபசகுணம்னு சொல்லுவாங்க. இல்லை யாருன்னா ஒருத்தவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வந்துடும். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துக்கிட்டு வருது. இவ்வளவு தடங்கள் தாண்டி நம்ம ஒரு விஷயத்துக்கு போய் சேர்றோம். ஆனால் போய் சேரணும் இடத்துல நம்ம அரை மணி நேரம் லேட்டாக போயிட்டோம், இல்லை 10 நிமிஷம் லேட்டாக போயிட்டோம்னா, இவ்வளோ தடங்கள் தாண்டி நம்ம போய் லேட்டாக போய் சேர்ற இடம் இது நல்லதுக்கா கெட்டதுக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ரியல், அதுதான் நல்லது. ஏன் அப்படின்னா, சின்ன லைனாக சொல்கிறேன். ஒரு ஃபேமிலியில் நடந்துன்னு வச்சிங்களேன், தெரிஞ்ச கிளைண்டாக வந்தவங்க தான், பேர் சொல்ல விரும்பலை. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர் வீட்டிலேருந்து கிளம்பியிருக்காங்க வேலைக்கு. ட்ரெஸ்ஸு மாற்றிட்டாங்க, நல்ல வார்த்தைக்கு எனக்கு ட்ரெஸ் மாற்றிட்டாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. இவருக்கும் ஒருத்தனைக்கும் இவர் ஒரு ஆஃபீஸு, இவர் ஒரு ஆஃபீஸு, ஆனால் ஒரே வண்டியில் தான் போவாங்க. ஆனால் 2 வண்டி இருக்குது. இவங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போயிட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா, நான் கிளம்புறேன், நீ வண்டியில் போய்ட்டு சொல்லிட்டு உடனே இவர் கிளம்பிட்டார். இவங்க என்ன பண்ண, ஒன்றும் இல்லை, இவங்க ஒரு மிஞ்சி பண்ண 5 நிமிஷம் தான். அவர் இறங்கி ஒரு லெஃப்ட்டு திரும்பி இருப்பார். இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டு ஒன்று வீடு லாக் பண்ணிட்டு செப்பல் மாட்டிட்டு கீழே இறங்கி போனாங்க. அவர் ரைட்டு லெஃப்ட்டு திரும்பி ஒரு 3 சந்து கூட திரும்ப 4 சந்து மெயின் ரோடு போனார். மெயின் ரோடு திரும்ப அடுத்த நிமிஷத்தில் பஸ் தட்டி மேலே ஏறிச்சு வண்டி. மேலே வண்டி ஏறி ஸ்பாட்லேயே அவுட்டு. இவங்க அவருக்கு பின்னாடி தான் இவர் போகிறாங்க. அவர் விழுந்து அந்த எல்லாமே அப்படி கூட்டம் சேர்றாங்க. இவருனால அந்த கூட்டம் போய் நின்று பார்க்க இவங்க வீட்டுக்கார். அந்த மனசு எப்படி துடிச்சிருக்கும். இன்சிடென்ட் நடந்துச்சா. ஆனால் அதே 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இவங்களும் அந்த வண்டியில் உட்காந்து பூட்டாமல் முன்னாடியே இறங்கி அதே வண்டியில் உட்காந்து போயிருந்தாங்கன்னா என்ன ஆகிருக்கும்? 2 உயிர் பிரிஞ்சிருக்கும். உங்கள் குழந்தைங்க அனாதையாக நின்று இருக்கும், யாருமே இல்லாமல். ஸோ என்ன தெரியுது, எது நடப்பதோ எல்லாம் நன்மைக்கு. நீ 5 நிமிஷம் லேட்டாகி உங்கள் வீட்டுக்காரர் முன்னே போனதால அவர் மட்டும்தான் உயிர் பிரிஞ்சார். உன்னோட குழந்தைங்க வம்சம் வளர்கிறதுக்கு நீங்களாவது தாயின்ற ஒரு சாணத்துக்காக இருக்கீங்க, தந்தை இல்லைன்னா கூட. ஆனால் அந்த 5 நிமிஷம் நீங்கள் அவசரப்பட்டு நீங்களும் கூட போயிருந்தீங்கன்னா அவங்க நினச்சிக்கிட்டாங்க 5 நிமிஷம் நம்ம லேட் ஆகிடும் அப்படின்னு. அந்த 5 நிமிஷம் தான் அவங்க வாழ்க்கையை காப்பாற்றிடுச்சு.
இந்த வார்த்தை நான் எல்லாருக்கிட்டும் சொல்லுவேன். எது நடப்பதோ நன்மைக்கே. உயிர் பிரிஞ்சாலும் நன்மைக்கே, உயிர் பிறந்தாலும் நன்மைக்கே, வாங்கினாலும் நன்மைக்கே, தொலைஞ்சாலும் நன்மைக்கே. வித்துட்டியா வித்துடு, ஒன்று போனால் அடுத்தது ஒன்று வாங்க போகிற. காலையிலோட இடம் இப்போ 1/2 கிலோ நீ வாங்குவேன். 5000 ஃபோன் தொலைவேன், 10,000 ஃபோன் நீ வாங்குவேன். பைக்கு ஒரு பைக்கு தொலைச்சா இன்னொரு அப்டேட் வாங்கினா நீ அப்டேட் ஆகிடுவேன். நீ அப்டேட் ஆகணும்னு இந்த சொசைட்டி ஒன்று அப்டேட் பண்ணிடும். அப்டேட்னா வளர்ச்சி வந்துடும். ஒன்று தொலைது அதோட பெஸ்ட்டாக வாங்க, ஒன்று போது அதோட பெஸ்ட்டாக வாங்க. எது நம்மளை விட்டு பறிக்கப்படுறதோ அது போயிடும், திருப்பி உனக்கு நல்லதாக ஒன்று வரும். எடுத்தவனுக்கு கொடுக்கவும் தெரியுமா, அந்த மாதிரி. ஸோ எதுக்கு இது விஷயம், சின்ன 2 லைன்ஸ் நம்ம விஜய் அண்ணா சொல்கிற மாதிரி 2 லைன் குட்டி கதை சொல்கிற மாதிரி ஒரு குட்டி கதை எதுக்கு சொன்னேன்னா, மக்கள் புரியறதுக்காக சொன்னேன். ஒரு உயிரே நான் அந்த மாதிரி போகுது அப்படின்னா, அப்போ நம்மளுக்கு நடக்கிற ஒரு விபத்து, வீட்டில் நடக்கிற இன்சிடென்ட்டு, இந்த பூனை குறுக்கால போகிறது, பஞ்சர் ஆகுறது, வீட்டில் இருக்கிற பொருள் உடையிறது, நம்ம கால் தடிக்க போயிடுறது, போயிட்டு திருப்பி வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு போகிறது, எல்லாமே கெட்டதா நல்லதானா 100% நல்லது. இதெல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க பாருங்க புண்ணியம், அதுதான் உங்களை காக்கும். புரிஞ்சுட்டிங்களா? நீங்கள் பண்ணுறீங்க உங்கள் முன்னோர்களுக்கு, உங்களோட மூத்தவங்களுக்கு, உங்களோட பெற்றவங்க நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த நன்மை தான் உங்களை காப்பாற்றும். நீங்கள் மனைவியாக நினைக்காம தாயை நினச்சி யார் பார்க்குறாங்களோ இந்த விஷயம் எல்லாமே நடக்கும். ஏன்னா உங்களுக்கு நடக்க போகிற விபத்துலேருந்து காப்பாற்றுறது தான் உங்கள் முன்னோர்கள் பண்ணுற வேலை. அந்த முன்னோர்களுக்கு நீங்கள் செஞ்ச நன்மையில் தான் உங்களை காப்பாற்றுறது. அதனால சொல்கிறது, ஒருத்தனுக்கு கெடுதல் பண்ணணும், நல்லது பண்ணணும் பரவாயில்ல தம்பி, கெடுதல் பண்ணாதுன்னு நம்ம சொல்கிறது. ஸோ அந்த அவங்களுக்கு எதுக்கு இந்த வீடியோ அவங்களுக்கு புரிய மாதிரி சொன்னோன்னா, அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஃபோட்டோ இருந்துச்சு, சாமி படம் இருந்துச்சுன்னாங்க. ஒரு சாமி படமே எரியுது அப்படின்னா நல்லா பார்த்துங்க, அவ்வளோ சாமி ஃபோட்டோ வச்சுருக்காங்க, அவ்வளோ பக்தியாக இருந்திருக்கும், அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்கிற இடமே எரியுதுன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு கெட்டது நடக்க வேண்டியது இருந்தது. அது சிறிதாக முடிஞ்சிருச்சு. அந்த இடம் மட்டும்தான் எரிஞ்சுது. அது சாமி படமாக நம்ம வேறு படம் வாங்கிக்கலாம். மொத்தமாக வீடியோ எரிஞ்சுன்னா மொத்தமாக ஆல்ரெடி அவங்க அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க, எல்லாமே வாழ்க்கையில் இழந்துருக்காங்க, ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க. அதுவும் கோவிலுக்கு தான் போயிருக்காங்க. அவங்க அங்கே போய் மனசார வேணுனதால தான், அந்த மனசார வேணுனதால தான் இங்கே சின்னதாக எரிஞ்சு சின்னதாக முடிஞ்சிச்சு. ஒரு 10 ஃபோட்டோ இருந்தால் 10 ஃபோட்டோ வாங்கிக்கலாம். மொத்த வீடியோ எரிஞ்சு தான் ரோட்டில் தான் நின்று இருக்கணும். அப்போது கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்படி நினச்சிக்கிங்க. தயவு செஞ்சு மக்களே, எந்த ஒரு இன்சிடென்ட் நடக்குதா, மறந்துட்டீங்களா, இடிச்சுக்கிட்டீங்களா, செப்பல் மறந்துட்டீங்க, திங்ஸ் மறந்துட்டீங்க, எது ஒன்றும் தயவு செஞ்சு நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. எடுத்த கோத்தம் பண்ணாதீங்க. டைம் போனால் வராது, வாழ்க்கையும் போனால் வராது. ஒரு தடவை தான் பிறந்திருக்கோம், ஒரு தடவை தான் வாழ போகிறோம், ஒரு தடவை தான் திருப்பி வரப்போகிறது கிடையாது. இந்த வாழ்க்கையை நிறுத்தி நிதானமாக பயன்படுத்தி நீங்கள் நடத்துனீங்கன்னா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்காரன். ஸோ வாழ்க்கை ரொம்ப சிறந்தது, ரசித்து வாழுங்க, நல்லா இருப்பீங்க. சூப்பர் பாய், ரொம்ப ரொம்ப அருமையான பதிவா கொடுத்தீங்க. என்ன மன சஞ்சலத்தோட அவங்க இந்த கமெண்ட் போட்டிருந்தாங்க. இப்ப இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்ற எண்ணத்தோட நம்ம எல்லாருமே இருந்தோம்னா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போயிடலாம். அருமையான பதிவு பாய், நன்றி. நன்றி.